என்னது காவி கமண்டலம் ருத்ராட்சம் என்ன வேஷப்பாது? அண்ணே மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அந்த அடியை தாங்கறதுக்கு நீங்க புரிஞ்சு கொடுக்கிற எலுமிச்சம்பழ ஜூஸ் பத்தாது, கோழி சூப்பே சாப்பிடணும். அவ என்ன அடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க தினமும் கோழி அடிக்க முடியுமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான், நேரா காசிக்கு போய் கங்கையில முழுக்கு போட்டா தான் என் கருமமே தொலையும். காசிக்கு போகும் சன்னியாசியும் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும் சன்னியாசியும் குடும்பம் என்னாகும் நீயோசி. கங்கைக்கு போகும் பரதேசி கங்கைக்கு போகும் பரதேசி நேற்று வரையிலும் சுகவாசி. காசிக்கு போகும் சன்னியாசியும் குடும்பம் என்னாகும் நீயோசி. பட்டது போதும் பின்னாலே, பட்டது போதும் பின்னாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. பட்டது போதும் பின்னாலே இதை பட்டினத்தாரும் சொன்னாரே. அவர் சுட்டது போதும் சிவ சிவ சிவனே, சிவ சிவ சிவனே. சிவனே சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. சுட்டது போதும் சொல்லாலே நான் சுகப்படவில்லை அவளாலே. காசிக்கு 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 போற ஆளவிடு, என்ன இனிமேலாவது வாழவிடு. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. ஆதரவான வார்த்தையை பேசி அருமை மிகுந்த மனைவியை நேசி. அன்பெனும் பாடத்தை அவளிடம் பாசி, அவளை விடவா உயர்ந்தது காசி. அவதிப்படுபவன் படும் சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மசாரி. அவதிப்படுபவன் படு சம்சாரி, அப்பா நீயோ பிரம்மச்சாரி. தலையில மந்திரம் மூளையை தடுக்கும், தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். தாரக மந்திரம் மோட்சத்தை கொடுக்கும். காசிக்கு 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 போற ஆளவிடு, என்ன இனிமேலாவது வாழவிடு. நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். இல்லறம் என்பது நல்லறமாகும் இதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றார்
கோபத்தை மறந்த சொர்க்கம் உண்டாகும் குடும்பத்தின் விளக்கு மனைவி என்றாகும் கோபத்தை மறந்த சொர்க்கம் உண்டாகும் பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் பக்தியின் வடிவம் சந்நியாசம் புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம் சக்தியின் வடிவம் சம்சாரம் அவளே அன்பின் அவதாரம் வேண்டாம் வெளிவேஷம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவியும் தெய்வம் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வம் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது முறையோ பகைதான் வளரும் பகையே அன்பாய் வளரும் பிரிந்தவர் என்னிடப்படுமோ கலந்தவர் பிரிந்திட தருமோ இல்லற நல்லறமே காசிக்கு போகும் சன்னியாசியும் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போகும் சன்னியாசியும் குடும்பம் என்னாகும் நீயோசி காசிக்கு போற ஆள விடு மகிழ்ச்சி